மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. படத்திலே கம்பெனி தான் சொல்றாங்க. நம்ம விஜய் சூர்யா மட்டும் தான் கம்பெனி அப்படின்றாரு. ஸோ அந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2040ல இப்போ எப்படி நம்ம வந்து பொருட்களுக்கோ, உயிருக்கோ, உடைமைகளுக்கோ நம்ம இன்சூர் பண்ணிக்கிறோமோ, அந்த மாதிரி காதலுக்கான ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை நம்ம விஜய் சூர்யா தொடங்குறாரு. ஏன் அப்படின்னா, அவருக்கு ஒரு காதல் தோல்வி ஏற்படுது. அதுலேருந்து அவர் மீள்றதுக்காகவும், இனிமே யாரும் நம்மள மாதிரி இருந்துறக்கூடாதுன்றதுக்காகவும் இது ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அது நாளடைவுல பெரும் வளர்ச்சி அடைந்து, பெரிய பிசினஸா மாறிடுது. ஸோ அந்த எல்ஐகேக்கு ஒரு வாய்ஸா தான் இப்ப எப்படி நம்ம அலெக்ஸாக்குலாம் ஒரு வாய்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி அதுக்கு ஒரு வாய்ஸா தான் நம்ம ஹீரோ வந்து இன்ட்ரோ ஆகுறாரு. அவர் யாரோட பையன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லாம ஒரு ஆர்கானிக் உலகத்துல, தூய தமிழ்ல மட்டுமே பேசக்கூடிய சீமானின் மகன். அந்த உலகத்துல இருந்து வராரு. அவர்கிட்ட அலைபேசிங்கிற விஷயங்களும் அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, அவரோட பொண்ணை வந்து அந்த மாதிரி ஒரு அலைபேசி தொல்லையால இந்த மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குல்ல, அதனால அவர் பெண்ணை வந்து அவர் இழந்துடுறாரு. அதனால அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு, இந்த மாதிரி இதுல யாராவது தப்பு பண்ணாங்கன்னா, அவங்க அங்க ஜெயிலுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உலகத்துல இருந்து வந்த நம்ம ஹீரோ அதுக்கு ஒரு குரலா அமையறாரு. அது பயங்கர ரீச் ஆயிடுது. அப்பேற்பட்ட எந்த விதமான அலைபேசி இது மாதிரி கேட்ஜெட்ஸோட இது தொல்லையும் இல்லாம அந்த மாதிரி வளர்ந்த ஒரு ஹீரோக்கு, இதுதான் உலகம் நம்பிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் வந்து கண்ல பட்டு காதலாயிடுது. அவங்க 2 பேருக்கும் காதல் வந்து சேரும்போது, இதே லைக் ஆப்னால அவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனையாகி பிரிஞ்சிடுறாங்க. மறுபடியும் அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் அந்த எல்ஏகே அப்படின்ற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட கதை. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட இந்த கான்செப்ட் 2040ல எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை இருக்குல்ல, அது ஆசமா இருந்தது. மேக்கிங்குமே சிஜியா பார்க்குறப்போ நிறைய குறைகள் அங்கங்க நமக்கு நல்லா ஃப்ளா தெரியும். இதெல்லாம் என்னடா சிஜியா அப்படின்ற மாரி. பட் ஸ்டில் இப்போ நம்ம பார்க்குற உலகம் 2040ல இப்படி மாறினா ஒரு நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுறத நம்மளால தவிர்க்க முடியல. ஸோ அந்த கான்செப்ட் வைஸ் அதோட மேக்கிங் வைஸ் நல்லா இருந்தது. மோரோவர் இது மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, 2040ல இந்த மாரி ஒரு ஃபோனோட இப்ப நம்ம இருக்கிற இப்ப பயணிச்சுட்டு இருக்கோம்ல ஒரு விஷயம். அந்த டிராவல் எங்க போய் முடியும்னா 2040ல மேபி அந்த மாரி மாறுறதுக்கான அத்தன அடிப்படையான விஷயங்களும் இன்னைக்கு இருக்கு. சாத்தியம் இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்தோட கான்செப்ட் அவர் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லவும் முயற்சி பண்ணியிருக்கிற விதமும் நல்லா இருக்கு. ஸோ அதுக்கு இந்த கான்செப்ட் அண்ட் அதோட மேக்கிங் நல்லா இருந்தது. 2வது இந்த படத்துல நடித்த நடிகர்கள் முதல்ல எஸ்.ஜே. சூர்யா. அதாவது ஒரு வில்லன் ரோல் அப்படின்றதையும் தாண்டி இதுல வந்துட்டு அவரு ஆரம்பிக்கிறது ஏதோ ஒரு விதத்துல ஒரு நல்ல பாயிண்ட்ல ஆரம்பிச்சாலும், நாளடைவுல அது போக போக ஒரு பணம் மாத்துற ஒரு விஷயமா மாறும்போது அவர் வில்லனுக்குள்ள அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள டிராவல் ஆகுறாரு. பட் அது வரைக்குமே ஒரு முதலாளின்ற ஒரு கார்ப்பரேட் ஓனர்ன்றதையும் தாண்டி அவரோட ஆக்டிங் அங்கங்க நிறையவே வந்து கியூட்டா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அவர் அந்த பரிதவிக்கிற விஷயங்கள், இந்த இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லா நடிச்சிருந்தார். உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ விஜய் சூர்யா தான் முதல்ல இந்த படத்தோட டார்லிங் வந்து அவர் தான். 2வது பிஆர். பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. தனுஷையும் ரஜினிகாந்தையும் மிக்ஸில போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வரப்போகிறது பிஆர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து அதிகபட்சமா நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, அவங்க 2 பேரோட ஆக்டிங்க நாசம் பண்ணாம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடுறாருன்னா, அதை மேட்ச் பண்ணியிருக்காரு. நல்லா தான் நடிச்சிருக்காரு. 3வது நம்ம நடிகர் சீமா. ஏன் நடிகர் சீமான்னு நான் மென்ஷன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஸோ அபார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ். ஒரு நடிகரா சீமான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதுதான் அவர் பாலிடிக்ஸ்லயுமே செஞ்சுட்டு இருக்காரு ஆஃப்கோர்ஸ். ஸோ அந்த வகையில நடிப்புல அவர் ரொம்ப நல்லாவே ஒரு நல்ல எமோஷனல் டேடா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதை தாண்டி மத்தவங்களா வரவங்க, மத்த கேரக்டர்ஸ் படத்துல மத்த கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. என்னடா ஹீரோயின பத்தி எதுவுமே பேசல அப்படின்னா, இந்த மத்த கேரக்டர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் மத்த கேரக்டர்ஸ்ல ஒருத்தர் தான். புதுசாலாம் எதுவும் இல்ல. குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு எதுவுமே பண்ணல. யோகி பாபுவை மிஸ் பண்ணிட்டா சாரி. மனுஷன் வந்து அங்கங்க வேலை செய்து நம்மள சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அது நல்ல ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நடிகர்களா பெர்ஃபார்மன்ஸா ரொம்ப நல்லா இருந்தது. 3வது இந்த படத்தோட இசை. த ரியல் ஹீரோ அனி. அதாவது தீமாலாம் எப்ப வந்ததுன்னு எனக்கு ஞாபகமே இல்ல. ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு பிரேக்கப் வந்தது. அப்பவே இந்த பாட்டு வந்து ஒவ்வொருத்தரையும் அதாவது நம்ம நெல்சன் சொல்லாரு ஒரு லவ் பிரேக்கப் சாங் அப்படி வாசிக்க ஆரம்பிச்சா வலிஞ்சு ஓடிடுவேன். அந்த மாதிரி ஒரு பாட்டு தான். கனவே கனவேக்கு அப்புறம் தீமா அந்த மாதிரி ஒரு பாட்டு. பிரமாதமான ஒரு பாட்டு. அந்த படம் வரதுக்கு முன்னாடியே அந்த படத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி ஆல்ரெடி எல்லார்கிட்டயுமே போய் சேர்ந்திருந்த ஒரு பாட்டு தான் நம்ம எனக்கு என்ன யாரும் இல்லையே. அந்த பாட்டை இதுல ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளேஸ்ல ஷீட் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் அந்த பாட்டு நம்மளுக்கு வரும்போது அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்கள் அது மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுத்தது. அது மத்த பாட்டு ஓகேவா இருந்தது. எனக்கு இந்த 2 பாட்ட தாண்டி மத்த பாட்டுன்றது இந்த கிளைமாக்ஸ் ஃபைட் அப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும். அது சூப்பரா இருந்துச்சு. மத்தபடி அனி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராலே நம்மள ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. நிறைய இடங்கள்ல வந்து இந்த படத்தோட காட்சி இன்னும் மேம்படுத்தினது வந்துட்டு ஆஃப் கோர்ஸ் சினிமாட்டோகிராஃபி அண்ட் தென் மியூசிக். ஸோ மியூசிக் முடிச்சாச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. 2040 எப்படி ஒரு உலகம் இருக்குன்றதுல வந்துட்டு சிஜி பண்ணதா இருக்கட்டும், விஷுவலா காட்டின விதமா இருக்கட்டும், அந்த ஆர்கானிக் வேர்ல்ட காட்டின விதமா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவுமே ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு இது எல்லாமே எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள். ஸோ எனக்கு ஏன் இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமே, இதை கொஞ்சம் இன்னும் ஒர்க் பண்ணியிருக்கலாமேன்னு தோணுன விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட்டிங் தான். 2040ல இதெல்லாம் இப்படி இருக்கும், இந்த உலகம் இந்த விஷயங்கள்லாம் அப்படி மாறும் அப்படின்றத காட்டின விதம், அதை படமாக்கின விதம் நல்லா இருந்தது. பட் ரைட்டிங்கா எனக்கு புரியுது. 2040ல மனிதர்களே இப்படி மாறிட்டா என்ன பண்றதுன்ற ஒரு கற்பனை தானே. ஸோ ஆனா அது கற்பனையாவே இருந்தா கூட நம்மளால ஏத்துக்க முடியலன்றது தான் இங்க உண்மை. அது ரொம்ப அளவுக்கு அதிகமா அதுவும் கங்குவாவே பரவால்ல. அந்த கங்குவால ஒரு ரியல் போர்ஷன்ல அதுவே பரவாயில்லன்ற அளவுக்கு
கொடூரமாக இருந்ததுன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சுத்தம் கிரிஞ்சிலோட பீக்கில் இருந்தது. ரெண்டாவது நிறைய படத்தோட நிறைய ரியல் லைஃபோட விஷயங்களை வந்து டயலாகாகவும் அதோட சீன்ஸாகவும் கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு பேச்சு சொல்லணும்னா, அதாவது அஜித் மகனை வச்சு விஜய் பையன் டைரக்ட் பண்ண படம் அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அது தேவையே இல்லை. அது ஆப்வியஸ்லி அது ஒரு கிளாஸ்க்காக எழுதுன டயலாக் தான். அது அவசியமே கிடையாது. அதே மாதிரி கிளைமேக்ஸை வந்து நான் வந்து கெட்ட வார்த்தை பேசுவேன், நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, மின்னல படத்தில் நம்ம மாதம் சொல்றாரு, நான் வந்து அமெரிக்கா கிடையாது அமைச்சுக்கிறேன், அந்த மாதிரி பேட்டர்ன் இருந்தது. இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சேலஞ்ச் பண்ணுறது லிட்டரலி அண்ணாமலை படத்தோட டயலாக் வச்சு தான் அவர் சேலஞ்ச் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி நிறைய படத்தோட கான்செப்ட் எடுத்தது. இப்போ தளபதி அவர்கள் யூஸ் பண்ணுற டயலாக்லாம் வந்துட்டு வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ வந்து படம் முழுக்க நிறைய இடத்துல யூஸ் பண்ண பயன்படுத்துறதுக்கான ரீசன் என்னன்றது ஆப்வியஸ்லி தெரியும். அது ஒரு கிளாப்பிங் மூமெண்ட்டுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி அடிப்படையாகவே வந்துட்டு படத்துல உள்ள விஷுவல், படத்துல உள்ள விஷயங்களை வச்சு கிளாப் பண்ண வைக்கிறத விட்டுட்டு, இதெல்லாம் சொன்னா அங்கங்க கிளாப் பண்ணுவாங்கன்னு அங்கங்க திணிச்சது எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதை தவிர்த்துக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ண நிறைய தப்பு செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க பண்ணாம நல்லாவே ரைட்டிங் கொண்டு போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படா இன்ட்ரோ விடுவாங்கன்ற எண்ணம் வந்தது. செகண்ட் ஹாஃப் வரும்போது அது முடியும் போது நான் டக்குன்னு முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு அந்த ரைட்டிங் பேட்டர்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கலாமோன்னு ஒரு எண்ணம். அது மட்டும் தான். மற்றபடி ஒரு படமா பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க கொஞ்சம் அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டு பொறுமையா கடந்துட்டீங்கன்னா கண்டிப்பா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜோட அந்த படம் முடியும். டு பி ஃபேக்ட் 2K கிட்ஸ்க்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு படம் பிடிக்குமோன்றது தெரியாது. பட் அவங்க பெற்றவங்களுக்கான அந்த ஜென்ரேஷனோட கிட்ஸ்க்கு இது கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா ஃபோனோட ஆபத்து என்னன்னு அந்த படத்துல காட்டியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த படம் வந்து அவங்க சொன்ன கருத்தெல்லாம் தாண்டி படமா பிடிச்சிட்டு வெளியில போயிடுவாங்க. பட் அதோட மெசேஜ் உண்மையிலேயே ரியாலிட்டி ஆனா என்ன நடக்கும்ன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அதுக்கு விக்னேஸ்வனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ஓவராலா எனக்கு எல்லைக்கு எந்த அளவுக்கு வந்து இன்ஸ்பைரிங்கா ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் படமா பார்க்குறப்போ. செகண்ட் ஹாஃப் நல்லாவே ஒரு படமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ மக்கள் மீண்டும் அடுத்த நல்ல திரைப்படம் நல்ல விமர்சனம் வர சந்திக்கிறேன். விஜய் கிராதகன் இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு.